நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், அதில் போட்டிருக்கு பாருங்கள். சாதாரண கை ஒன்று தேய்க்கும் பொழுது பயோமேக்னட்டிசம் எப்படி உருவாகுது பாருங்கள், ரெட்டிஷ் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த தேய்த்தல்ல அதுதான் வந்து நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும் பொழுது வான்காந்த ஆற்றல் ஜீவகாந்த ஆற்றலாக மாறி நம்ம அதை தேய்க்கும் பொழுது உள்ளுறுப்புகளுக்கு அதிகமான ஒரு பலத்தை வந்து இந்த பயிற்சியில் நமக்கு வந்து கொடுக்கிறது. இப்போ இந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்ம வெறும் இப்படி தொடச்சிட்டு பண்ணக்கூடாது, நல்லா வந்து அழுத்தணும். நல்லா அழுத்திக்கிட்டு இப்படி கை வச்சிங்கன்னா இறப்பையினுடைய நடுப்புறம், மேல்புறம், அடிப்புறம், மண்ணீரல் அடிப்பகுதி, பெருங்குடல், மலக்குடல், சிறுநீர்ப்பை, கர்ப்பப்பை, சிறுகுடல் பெருகுடல் சந்திக்கின்ற இடம், குடல் வாழ்வு, கல்லீரல் அடிப்பகுதியை மசாஜ் செய்கிறேன். ஆமாம், நல்லா பாருங்க, நல்லா இவ்வளோ தூரம். நிறைய பேர் இந்த 4 விரல் வச்சு தேய்க்கிறீங்க, தேய்க்கவே கூடாதுங்க. உள்ளங்கை அழுத்தம் தான் நிறைய. நம்ம விபூதி தடவுற மாதிரி இப்படிலாம் தடவக்கூடாது. நீங்க உள்ளங்கை வச்சு அழுத்துனீங்கன்னா அந்த தட்சண்ய காலமும் உள்ளங்கை வெள்ளை வர்மமும் ஆக்டிவேட் ஆகுங்க. கைக்கும் அதுக்கும் நல்லா. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி கீழே இப்படி அழுத்தும் பொழுது இது பாருங்க, இப்படி வரும் பொழுது ஆண்களுக்கான மான் பயிற்சி செய்கிறோம். இது பாருங்க, ஆண்களுக்கான மான் பயிற்சி இது இங்கே அதுலேயும் வருது இல்லையே ஒன்று. ப்ளஸ்ஸு பெண்கள் இப்படி கீழே அழுத்தும் பொழுது ஆண்களுக்கு வந்து தண்டு வர்மமும் பெண்களுக்கு குடுக்கை வர்மம், அது ரெண்டும் முக்கியமான பாயிண்ட்டு. பிறப்பு உறுப்பு சம்மந்தப்பட்டது ரெண்டுமே. நல்லா அப்படி சுற்றணும். இது பாருங்க, உணர்வு தெரித நல்லா அந்த அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் நல்லா அந்த அளவுக்கு இல்லை அதெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணலாம். இது முடிச்சுட்டு என்ன பண்ண மகரிஷி பாருங்க, ஒரு கைக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாருன்னா உடனே என்ன பண்றாரு, ரெஸ்ட் கொடுப்பாரு இல்லைங்களா, ஒரு ஓய்வு கொடுக்குறாரு. அடுத்த கைக்கு தானே ஒரு பயிற்சி. ஆனால் இந்த பயிற்சி மட்டும் பாருங்க, இதை முடிச்சுட்டு உடனே என்ன பண்றோம் நம்ம அப்படியே இடது மார்புக்கு தானே. ஏன் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு, அது தெரியும். இது முடிச்சிட்டோம், ஏன் நேராக உடனே இந்த கைக்கு ஓய்வு கை எடுக்காமல் ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி ஆரம்பிச்ச இடத்துல வந்துட்டு இங்கேருந்து இந்த கல்லீரல் இருந்தால் நேராக அப்படியே வந்து நரம்பு மண்டலம் இருதயத்தை நோக்கி போகுது. கண்டினியூஷன் அப்படியே கொடுக்குறாரு குரு, அப்படியே போயிடணும். இது கண்டினியூஷன் போகும் பாருங்க. பாருங்க, இந்த கையை வந்து இப்படி பிடிக்கணும் பாருங்க. அக்குள் பகுதியும் விலா எலும்பு பகுதியும் சேருகின்ற இடம் அடுத்த உயிரிடங்கள் இங்கே தான் இருக்கு. பிறைத்தாரை அடங்கல்னு ஒரு இடங்கள் இருக்குங்க. இதான் வந்து அடுத்த உயிரிடங்கள். சிவியர் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கு, கழுத்து வலி போகவே இல்லை அப்படின்னு சொன்னால் கை விடுவீங்க. கழுத்து வலியே ஒருத்தருக்கு போகலைன்னு சொன்னால் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, கழுத்து வலிக்கு உண்டானது எதுவுமே போகலைன்னா கடைசியில் வந்து பாருங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் உயிரிடங்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்தையே இப்போ பயமுறுத்திச்சு இப்போ. ஆமாம், அதை தடுக்கின்ற அற்புதமான பயிற்சி இதுதான். இந்த 2 சைடும் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுரையீரல் தொற்று நமக்கு வராமல் பாதுகாக்கின்ற இடம் எங்கே இருக்கு, இங்கே தான் இருக்கு. அடப்பக்காலம் 2 சைடில் இருக்கு, வெள்ளீரல் வர்மம், காரீரல் வர்மம். லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்னென்ன டிசீஸ் வரும் நமக்கு பொதுவாக? சளி, மார்சளி, மாந்தம், இழுப்பு, அல்லுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய ஒரு மொழிகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம வீட்டில் சின்ன பசங்கள்லாம் அதிகமாக வரும். அது இப்போ பெரியவங்களெலாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் அப்படியே அவங்க மூச்சு விடுறதே வந்து ஒரு கொரட்டை விடுற சத்தம் மாதிரி வரும். சில பேர் வந்து மூச்சே விட முடியாது, வாயால் மூச்சு விடுவாங்க. வாயால் மூச்சு விடுவாங்க இல்லையா. இப்போ அவங்களாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் அதைத்தான் இப்போ இந்த மசாஜ் பயிற்சியில் நமக்கு நாமே பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம நீவா கொஞ்சம் தலையா இதை பிடிச்சிங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க பசங்களை சொல்லுங்க. ஜெனரலா நம்ம என்ன பண்ணுவோம், சளி பிடிச்சா இப்படி தேய்ப்போம். கையில இப்படி தான் நீங்கள் மார்ஷலில் நெஞ்சு கோயிலில் தான் தேய்ப்போங்க. நெஞ்சு கோயிலில் நீங்கள் தேய்க்கும் போது இப்படி தேய்க்கணும். பசங்களுக்கு வீட்டில் இப்படி விரிச்சு விடுங்க. ஃப்ரண்ட்லேருந்து இப்படி சைடு பகுதியில் இப்படி விரிச்சு விடணும். அதே மாதிரி முதுகு பகுதியில் பின்பக்கமும்
நீங்கள் பண்ணும்போது கைகளை வந்து அந்த பாருங்க இப்படி பண்ணணுங்க. இப்படி கையை இப்படி வச்சுக்கணும். இந்த 4 விரல் இந்த நெஞ்சு குழியில் இருக்கணும். இப்படி விரிச்சு பண்ணணும். பின்பக்கம் பார்த்தீங்கன்னாலும் திரும்பும்போது பின்னாடி இருந்து இங்கேருந்தே இந்த பள்ளப்பகுதியில் இப்படி இப்படி நல்லா அழுத்தி விட்ட மாதிரி பண்ணுங்க. சளிக்கு 1. 2வது இந்த பக்கவாட்டில் பண்ணும்போது இதை பாருங்கள், இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த அக்குள் பகுதி, நான் சொன்னாலே உள்குத்து வர்மம் அப்படி இருக்குன்னு பாருங்கள். கை நல்லா எவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்கு குழந்தைய நல்லா நிற்க சொல்லுங்கள், ஸ்டிஃபாக நிற்க சொல்லிவிட்டு தைலத்தையோ இல்லை ஒரு கற்பூரம் தேங்காயோ வச்சு நல்லா ஒரு 3 முறை இப்படி பண்ணிவிட்டு இதை பாருங்கள். இந்த ரிப்பு முடியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் எலும்பு முடிகிற இடம் இங்கே தெரியுங்க உங்களுக்கு. அந்த இடத்துல இப்படி முன்னும் பின்னுமா முன்னும் பின்னுமா அசிச்சு விடணும். மேலேருந்து கீழே 3 முறை, திரும்ப இப்படி 3 முறை, திரும்ப மேலேருந்து கீழே முறை 3 முறை. அந்த குழந்தை இப்படி ஒரு ஆடுற மாதிரி அசைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அசைச்சு விட்டிங்கன்னா வயசானவங்க ஆஸ்மாவில் ரொம்ப சிரமப்படுறவங்களோட டக்குன்னு பண்ணிங்கன்னா அந்த மூச்சு நல்லா கிளியர் ஆகும். குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். சளி வந்து அவங்க அப்ளை பண்ணும்போது நம்ம இப்படியே தான் தேய்ப்போம், இங்கேயே போட்டு தேய்ப்போங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே தான் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த சைடில் நல்லா நீங்கள் அக்குள் பகுதியில் ஒன்று வேணாங்க. ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா கூட ஏதாவது கையில் ஒரு துணி சுற்றிட்டு கூட பொறுமையாக ஒரு கூசுற மாதிரி நீங்கள் இப்படி பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் கம்மியாகும். பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக, பிபி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குன்னா பிபி ரொம்ப இருக்குன்னா அவங்கள கை தூக்க சொல்லிவிட்டு கை இப்படி தூக்குனாங்கன்னா அவங்கள அறியாமல் கூசுற மாதிரி பண்ணணும். நம்ம சிலுக்கிற மாதிரி பண்ணணும் தெரியுங்களா, நமக்கு ஒரு மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டால் நமக்கு தெரியாதுங்க. மற்றவங்களுக்கு பண்ணும்போது ஒரு மாதிரி அவங்கள அப்படி தூக்க சொல்லிவிட்டு கொஞ்ச நாளை தொடாதீங்க. அவங்கள உங்கள் கவனிக்காத போது நீங்கள் இப்படி சிலுக்கிற மாதிரி பண்ணிவிட்டு பிபி செக் பண்ணிங்கனாலே பிபி ரெடியூஸாக இருக்கும். பாயிண்ட்ஸுங்க அதெல்லாம் நம்மளே கூட பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி சிலிருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பாசஸ் மாதிரி பண்ணிட்டீங்கனாலும் ப்ரெஷர் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். புரியுதுங்களா? இப்போ பயிற்சி வந்து நீங்கள் ஆனால் நீங்கள் மசாஜ் பண்ணிங்கனாலே அவ்வளோதான், அதை தான் சொல்ல வரேன். இப்போ டெய்லி மசாஜ் பண்ணிட்டீங்கனாலே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிடணும். நீங்கள் டெய்லி ஒரு தடவை என்ன பண்ணுறீங்க, அந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிடுறீங்க பாருங்கள். 2 சைடும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. 9 சுற்றுறோம். இதுலையாவது 3 முறை மேலேருந்து 3 முறை கீழே இப்படி சைடில் 3 தான் பண்ணுறோம். நம்ம இது பண்ணும்போது எப்படி பண்ணுறோம், வெளிச்சுழலாக 3, உட்சுழலாக 3, திரும்ப வெளிச்சுழலாக 3 முறை, 9 முறை சுற்றுறோம். இப்போ அந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட். நம்ம பயிற்சிக்குள்ளே வந்து அலோபதி விஞ்ஞானம் இருக்குது, என்ன ஹோமியோபதி விஞ்ஞானம் இருக்குது, சித்தா விஞ்ஞானம் இருக்குது, ஆயுர்வேத விஞ்ஞானம் இருக்குது, யுனானி விஞ்ஞானம் இருக்குது, உடல் விஞ்ஞானம் இருக்குது, மெய்ஞானம் இருக்குது. இல்லாத மருத்துவமே கிடையாது. வர்ம விஞ்ஞானம் இருக்குது நம்ம பயிற்சிக்குள்ளே. வர்மத்தினுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கராத்தே, அக்கு ப்ரெஷர், குங்ஃபு, அக்கு பஞ்சர், இதெல்லாம் வர்மத்தினுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அடிப்படை எதுன்னு கேட்டிங்கன்னா வர்மம். இப்போ நம்ம பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா வர்மா பேஸ் நம்ம பயிற்சி. அதனால் நம்ம பயிற்சியை நம்புங்க. இதெல்லாம் அடிஷ்னல். நம்ம பசங்களுக்கு ஒன்று வந்ததுன்னா எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறது. இன்னொன்று நம்ம அந்த பயிற்சி நம்ம பண்ணுறோமே, நம்ம மசாஜ் பயிற்சி வந்து இன்றைக்கி இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்மளை பாதுகாக்கக்கூடிய பயிற்சி. அந்த பயிற்சியை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா? அப்போ நம்ம குடும்பத்தில் இப்போ இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் வந்து இந்த பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு மன்றத்துக்கு நம்ம கூட்டுக்கிட்டு வரலாம். 30 வருஷம் கழிச்சு வர போகிற பிரச்சனைக்கு வந்து மகரிஷி 50 வருஷம் முன்னாடியே இதை மட்டும் பண்ணி விட்டுட்டு அவங்க வீட்டிலே வச்சிடாதீங்க, கூட்டு வரணும். ஆமாம் பாருங்கள், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி வர்மம்லாம் பயிற்சியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பயிற்சிக்கு அழைச்சிட்டு வரணுங்க. புரியுதுங்களா? ரைட். அப்போது நல்லா வந்து பாருங்க, இவ்வளோ தூரம் போகணும். அது கழுத்து, காலர் போன் மசாஜ், மகராசன 2ல் யாரெல்லாம் ஷோல்டர் தூக்கிட்டோமோ, எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் விட்டுட்டோமோ இங்கே பிடிக்கலாம். பாருங்கள், பிரேதாரை வர்மம், அக்குள் பகுதி, விலா எலும்பு பகுதி, மார்பு பகுதி, இருதயம், நுரையீரல், கழுத்து, காலர் போன், ஷோல்டர் பகுதியை மசாஜ். நல்லா இவ்வளோ தூரம் வரணும், நல்லா அப்படி வரணும். ப்ளஸ் பெண்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சருக்கும் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி, ஒரு மினி மான் பயிற்சின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு. ஒரு மினி மான் பயிற்சிங்க அது. அதே மாதிரி அதே மாதிரி தான் இந்த பக்கம் சுற்றும் பொழுது அதே அடப்பக்காலம், வெள்ளீரல், இந்த பக்கம் காரீரல், இந்த பக்கம் வெள்ளீரல் வர்மம், அதே பிரேதாரங்க, விலங்கு வர்மம், புஜபர்மம், கழுத்து வலிக்கும் சேர்த்து தான். இது பாருங்கள், இவ்வளோ தூரம் போகும்போது காக்கட்டை காலம், இந்த இடம் இதையும் சேர்த்து தான் நம்ம அழுத்துறோம். புரியுதுங்களா? அப்போது மொத்தம் 27 சுற்றிட்டோம் இந்த ஆலயத்தை இல்லைங்களா? அடுத்தது எங்கே போகிறோம்?
ஆமாம். காதை என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணோம் காதுக்குவ? ஏன் காதுக்குள்ளே சுற்றணும்? காதில் நிறையா நரம்பு இருக்கு. காதல் நிறைய வறுமை புள்ளி இருக்கு. இது பாருங்க, இது அடுத்த பயிற்சி. இது காதுக்கு உள்ள ஏன் மெயினாக வந்து குத்தி இப்படி ஸ்பீக்கர்ஸ் நம்ம இப்படி அழுத்தும் பொழுது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்தில் போய் இந்த ப்ரெஷர் போய் உள்ளே போகும். ஏன் இந்த பயிற்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மன்றத்தில் ஒருத்தர் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, லேட்டாக தான் வந்தாங்க அவங்க மன்றத்துக்கு. அவங்க வந்து நல்லா இருந்தாங்க, திடீர்னு தலை சுத்தல் மயக்கம். உடனே டாக்டர்னு போனாங்க. 2 நாள் விட்டாங்க, 3ஆம் நாள் டாக்டர்னு போனாங்க. டாக்டர்னு போன தலை சுத்தல் மயக்கம்னு ஃபஸ்ட்டு பிபி செக் பண்ணார். பிபி நார்மல். பிபி நார்மலாக இருக்கமா ஒன்றுமே இல்லையாம்மா உங்களுக்கு, சாப்பாடு நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவங்க சாப்பாடு நல்லா தானே சாப்பிட்றாங்க. திருப்பி அதே டாக்டர்னு போனாங்க. 3 தடவை செக் பண்ணும்பொழுதும், எவ்ரி ஆல்டர்னேட் டே செக் பண்ணும்பொழுதும் பிபி நார்மல். அப்புறம் என்ன பண்ணாங்க, இசிஜி எடுக்க சொன்னாங்க, நார்மல். எக்கோ எடுத்தாங்க, நார்மல் அவங்களுக்கு, அதுவும் நார்மல். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, தூக்கமே வரல எனக்கு, ஸ்பைனல் கார்டில் வந்து பயங்கரமாக பெயினாக இருக்குது, ஒரே சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பின்னாடி முதுகு தண்டை வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க, ஸ்பைனல் கார்டும் நார்மல். பிரெயின் சிடி எடுத்தாங்க அடுத்தது, அதுவும் நார்மல். அப்போ எல்லாம் நார்மல் 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 நார்மல். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை மட்டும் போல, காலை தூக்கி ஒரு ஸ்டெப்பு வச்சாங்கன்னா ஒரு பாதாளத்தில் காலை வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு, அவங்களுக்கு கீழே விழுந்துருவோன்ற ஒரு பயம். ஆமாம், இவ்வளோ இது. ஆனால் என்னன்னு வந்து ப்ராப்ளத்தை வந்து மெடிக்கலால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க அவங்க மன்றத்துக்கே. அப்புறம் அவங்க ரிப்போர்ட்லாம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கிடச்சிடலாமா, என்னம்மா உச்சிந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, ஒன்றுத்துலேயும் ப்ராப்ளம் இல்லை, இன்னும் உங்களுக்கு பார்க்காத இல்லை இஎன்டி மட்டும்தான் போது இஎன்டி மட்டும் ஒரு தடவை செக் பண்ண பார்த்தீங்கன்னா மொத்த உறுப்பு நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு சந்தேகம் அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோம். கடைசியில் இஎன்டி போய் செக் பண்ணால் 1.25 லட்சம் ரூபா, கிட்டத்தட்ட 1,40,000 சொன்னாங்க. 1,40 தானே சொன்னாங்க, 1,40 கிட்டத்தட்ட சொன்னாங்க. மொத்த செலவழிச்சது 6 மாதம் 7 மாதத்தில். கடைசியில் 2,500 ரூபாயில் கண்டுபிடிச்சிட்டாங்க காதில் பிரச்சனை. 7 மாதம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா நம்ம என்ன ஒரு பிரச்சனை சொல்கிறோமோ அதை வச்சு தான் மருத்துவரை நமக்கு வந்து மெடிசின் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காதுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 காதுக்கு உள்ளே வந்து அந்த ஜெல் இருக்குது. அந்த ஜெல் ஃபார்மேஷன் ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஜெல் ஃபார்மேஷன் அப்ஸ் அண்ட் டவுன் எங்கன்னா ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சனை வந்துடும், நமக்கே தெரியாது. இதனால தான் வந்தது. சில பேர் வேகமாக தும்மல் போட்டால், வேகமாக இருமினாலோ, ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைச்சாலோ, இல்லை எங்கேயாவது அதிர்ந்து கீழே விழுந்தாலோ, இல்லை எங்கேயாவது ஒரு ரிசப்ஷனுக்கு எங்கேயாவது போகிறோம், ஒரே இறக்கிற மாதிரி ஒரு மியூசிக் சிஸ்டம் இருந்து அங்கே போன முடியாது, ஹார்ட்டே அதிருதுன்னு சொல்கிற பாருங்க, அதை மாதிரி இடத்துல போனாலோ இது ஏதாவது வந்துடும் இது மாதிரி. ஆனால் இது வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும்னு மெடிக்கலில் சொல்கிறாங்க. அந்த லட்சத்தில் ஒருத்தராக நம்ம இருக்க கூடாது. அதனால தான் இந்த காதுக்கு உள்ளே அப்படி கையை அப்படி வச்சு பாருங்க, காதுக்குள்ளே நல்லா அப்படி இன்சர் நல்லா அப்படி தூக்கிக்கணும். அந்த மசில்ஸை தூக்கிக்கிட்டு 1 2 3 1 2 3 1 2 3 அப்படி கீழே இறக்கிட்டு கை எடுக்கணும். எல்லாம் பண்ணலாமா இப்போ? பண்ணுங்க. இன்சர்ட் என்ன காதில் வச்சிட்டீங்க, நான் சொல்கிறது காதில் விழாது. இன்சர்ட் 1, ஆமாம் காது உள்ள விடுங்கம்மா. 1 2 3 1 2 3 1 2 3 டவுன் எக்ஸல். இப்போ இப்படி பண்ணிங்கன்னா நாளை காத்தால எப்போ 5 மணி வரும்னு இருக்கும். ஏன் அடுத்த நாள் காத்தால இந்த பயிற்சி பண்ணலாமே. அப்போது இந்த முறையில் பண்ணும்பொழுது இந்த காதுக்குள்ளே இருக்கிற ஜெல் வந்து சரியான முறையில் இருக்கும். அந்த பிரச்சனை நமக்கு லட்சத்தில் ஒருத்தராக நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்த பயிற்சி தான் இது. காது மடலை பிடிச்சு விடுறோம் பாருங்க, எவ்வளவு உறுப்புகள் இருப்பாருங்க, ராஜ உறுப்புகள் அத்தனையும் வேலை செய்யும். காது மடலை எப்படி பிடிச்சி விடணுமா? பண்ணுங்க. இன்னைக்கு பயிற்சி பண்ணுறீங்களா? பண்ணுங்க. பார்த்து காது வலிக்கு போகுது. கட்டை விரல் பின்னாடி இருக்கணுங்கம்மா. நிறைய பேர் முன்னாடி வச்சிருக்கீங்க, பின்பக்கம் வச்சுக்கோங்க. கொஞ்சம்
நல்லா இப்படி இழுத்து விடுங்க. காது செவந்து போகணும். இப்போ பண்ணுவாங்க பாருங்க, ஐயா காது காமிப்பாங்க பாருங்க, நல்லா செவந்து போகணுங்க. நல்லா கால் இழுத்து விடுங்க. ஏன்னா அத்தனை உறுப்புகளை இயக்கணும். கட்டை விரல் பின்னாடிங்கம்மா, நீங்கள் கட்டை விரல் பின்னாடி வைக்கணும். பின்னாடி எடுத்துகிட்டு போங்க. கட்டை விரலை பின்பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. 4 விரல் முன்னாடி. சரிங்களா? பாருங்க எத்தனை உறுப்புகள் இயங்குது பாருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காதனுடைய உள்பக்கம் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தை திருப்பி போட்ட மாதிரி கொஞ்சம். என்னங்க, குழந்தை கருவுல இருந்து வெளில வர மாதிரி இருக்கு இல்லையா? மொத்த உறுப்பும் சேர்ந்தது இது. மொத்த உறுப்புங்க அவ்வளோ ஒரு சிறந்த பயிற்சி இது. குறிப்பாக ராஜ உறுப்புகள் அத்தனை இயங்கும் இல்லை, புரியுதுங்களா? வெறுமை தொடக்கூடாது, அதை நல்லா அழுத்தணும். நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன சொல்லுவோம், அகத்தில் அவங்க மனசில் இருக்கிற கஷ்டத்தை முகம் வெளிப்படுத்துதுன்னு சொல்லுவோம். உண்மையாக சொல்ல போனால் நம்ம அக உறுப்புகள், உள் உறுப்புகளோட பிரச்சனையை கண்கள் முகம் தானே வெளிப்படுத்துது. கல்லீரலில் பிரச்சனை இருந்தால் கண்களில் மஞ்சளாக காமிது, ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ சுவாசத்தில் பிரச்சனை இருந்தால் மூக்கில் சளி கொட்டுது. நமக்கு நுரையீரலில் பிரச்சனை, நுரையீரல் வடிவமைப்பு பார்த்திங்கன்னா மூக்கு மாதிரி இருக்கும். டாக்டர்ஸ் போனோடனே நாக்கு என்ன சொல்கிறாங்க, நாக்கை நீட்டி. ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் நாக்கில் வந்து வறட்சி நிறைய இருக்கும். நமக்கு மண்ணீரலில் பிரச்சனைனா உதடுகள் அடிக்கடி வெடிச்சிடும். மண்ணீரலில் செயல்பாடு சரியா இல்லைன்னா உதடு வெடிப்பு, வாய்ப்புன்னு சார்ந்த பிரச்சனைகள். ஒரு அம்மா கேட்டாங்க பாருங்கள், மண்ணீரல் இயக்கம் சரியாலன்னு இருப்போம். இப்போ நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி நல்லா பண்ணணும், மகராசனம் 2 நல்லா பண்ணணும், மண்ணீரல் செயல்பாடுக்கான உணவுகள் நல்லா சாப்பிடணும், அது இன்சுலின் நார்மலாக சுரந்து மண்ணீரல் நல்லா இருந்தாலே நமக்கு நல்லா இருக்குங்க. காது பார்த்திங்கன்னா நமக்கு கிட்னியோட ஷேப்பு கூட இருக்குங்க. காது பார்த்திங்கன்னா நாள்பட்ட காது வலி இருந்தால் நீங்கள் கிட்னியில் ஏதாவது உப்பு தங்குதல் அது மாதிரி இருந்தால் கூட காது குத்தல் இருக்கும். காதில் ஒரு மாதிரி இறைச்சல் சவுண்டு, ரொம்ப ஒரு மாதிரி இறைச்சல் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் காது உள்ளே வந்து செவிப்பறை காயக்கூடாது. நீங்கள் வெளியில் போகும்போது காற்று ரொம்ப உள்ளே போகாமல், நம்ம பஞ்சு கிஞ்சு அடைச்சிட்டு போனோம் பனிக்காலங்களில் குளிக்கும்போது அந்த மாதிரி காது பிரச்சனை இருக்கவங்க பஞ்சு அடைச்சிட்டு தான் குளிக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அதனால தான் இப்போ இந்த ஐயா சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, காது உள்ளே பண்ணும்போது குற்றி வருமம்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன அமைப்புக்கு பேர் குற்றின்னு சொல்லுவாங்க. இந்த குற்றி என்ன பண்ணணும்னா, எங்கேயாவது இடிச்சுக்கிறீங்களா, இடிச்சிங்கன்னா உடனே வீக்கம் வந்துடும் பாருங்கள். வீக்கம் வந்துடும். இந்த காது இப்போ நீங்கள் முதல்ல நிறைய வீக்கம் வரும், டக்கு டக்குன்னு இடிச்சுப்பீங்க, இடித்தா வலி உயிர் போகிற மாதிரி இருக்கும். இந்த குற்றியை நம்ம தினம் இப்படி அசைச்சு பண்ணும்போது இந்த குற்றியை ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த குற்றியை ஆக்டிவேட் ஆட்டால நீங்கள் எங்கே இடிச்சிட்டாலும் வீக்கம், அதிகமான ஸ்வெல்லிங் வராது. நமக்கு பயிற்சி பண்ணுறவங்க நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நீங்கள் முன்னாடி இடிச்சிட்டு தான் டக்கு டக்குன்னு வீங்க. உங்களுக்கு இந்த மசாஜ் தானம் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் எங்கன்னா இடிச்சிட்டிங்கன்னா கூட உடனே அந்த வீக்கத்தை உண்டு பண்ணாதுங்க. உங்களுக்கு அந்த மசில் ஸ்கிராம்பு வீக்கத்தை உண்டு பண்ணாது. அவ்வளோ ஒரு சிறந்த வர்மம் இது, இந்த குற்றி வர்மம். பசங்களை யாரும் கோபமாக அடிச்சிட்டிங்கன்னா கூட பசங்களை அடிக்கிறத கூப்பிட்டு அடிக்காத உதறி எங்கன்னா இடிச்சிட்டிங்கன்னா கூட, எங்க இடிச்சுக்கிறீங்க, வலி தாங்க முடியல, உங்களுக்கு வலி தாங்க முடியலன்னா உங்கள் காது குற்றியை நீங்களே ஒரு அசைச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த வலி உடனே உடம்பு முழுவதும் பழவிடும். ஒரே இடத்துல குவியாது, அந்த இடத்துல வலி குவியாதுங்க. அதனால தான் சாமிஜி பாருங்க, நம்ம காது சுற்றும் போது ஆக்டிவேட் ஆகும், அது பிடிச்சி இழுக்கும் போது அந்த குற்றி ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்க்கின்ஸு, அப்புறம் வந்து பெராலிஸ், கை நடுக்கும், பக்கவாதம்லாம் யாருக்கு அதிகமாக வரும் கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் யார் கன்னத்தில் அதிகமாக அடி வாங்குறாங்க. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கன்னத்தில் அடி வாங்கியிருப்பாங்க. அம்மாகிட்டே அப்பாகிட்டே ஸ்கூல்லையே பெராலிசிஸ் வரவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, பெராலிசிஸ் வருது பார்த்தீங்களா, கை கால் விழுந்து போகுது, முகவாதம் வருது பாருங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக கன்னத்தில் அரை நிறைய வாங்கியிருப்பாங்க அவங்க அம்மாகிட்டே அப்பா சின்ன வயசில். அதனால் குழந்தைங்கள கன்னத்தில் அரைகிறது யாராவது அந்த பழக்கம் இருந்து விட்டுருங்க. அடிக்கிறது அடிங்க, உங்கள் இஷ்டம். வந்து முதுகில் தட்டுங்க, குனியை வச்சு முதுகில் அடிங்க, ரொம்ப நல்லது. நிஜமாக தான் சீரியஸாக பக்கத்தில் அடிக்கலாம். குனியை இப்போ அடிக்கவே முடியல பிள்ளைங்கள, அது வேற விஷயம். நம்மளாம் ஆசிரியர்களும் அடிக்க முடியல, பேரண்ட்ஸ் சொல்கிறேன், பெற்றோர்களும் இல்லை சொல்கிறேன். சில கோபத்தில் அடிக்கிறீங்கன்னா கூட காதை பிடிச்சி திருவுங்க. நம்ம முன்னாடி நம்ம படித்தப்பெல்லாம் பாருங்கள், இதை ஞாபகம் ஆகிட்ட கூட நீ அவன் காதை பிடிச்சி திருவு, நீ இவன் காதை பிடிச்சி திருவுனுவாங்க. தலையை நீ குட்டும்பாங்க, குட்டினோட ஞாபகம் வரும். இது வந்து கொண்டை கொல்லின்னு பேர். இப்படி குட்டினோட துரியம் ஆக்டிவ் உள்ள அந்த மெலனின் அந்த சுரப்பி ஆக்டிவேட் ஆகி ஞாபக சக்தி உண்டு பண்ணும். தலையில் குட்டலாம், முதுகில் அடிக்கலாம், காதை பிடிச்சி திருகுங்க. பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்களா, 10 தோப்புக்காரனை போட வைங்க, ரொம்ப நல்லது. கன்னத்தில் அறையாதீங்கம்மா, முகவாதம் வந்துடும். ஏன்னா கொண்டை கொல்லியில் குட்டினா 10 வருஷம் முன்னாடி சம்பவம் கூட ஞாபகம் வந்துடும். ஆமாம், அதுக்கு தான் இங்கே பசங்கள் வந்து நம்ம இப்படி குட்டி ஒரு வழக்கு ரத்த வர மாதிரி குட்டி வச்சுருது. லேசாக சொல்கிறேங்க. அதுக்கு நீங்கள் எதாவது படிப்பு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஞாபகம் வருதா அன்றைக்கி சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு குட்டாதீங்க. பசங்களுக்கு சொல்கிறது இருக்குது, சொல்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம உடம்புல இருக்குங்க. பெரியவங்க ரொம்ப ஆராய்ச்சியாக தான் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ காது உள்ள வெளியில் பார்த்துட்டோமா, அடுத்தது என்னது?
ஆமாம். அடுத்த உயிரிடங்கள் இதுதான், அண்ணான் அடங்கல். 9வது உயிரிடங்கள் இதுதான், அண்ணான் அடங்கல். அண்ணாநடங்கள் பாருங்க, இந்த கண்ணு சென்டர் இருக்கு இல்லையா, இந்த அதுல இருந்து அப்படியே நேர்கோடு வெளியில வாங்க, அப்படியே வெளியில வாங்க, நேர்கோடு வெளியில வாங்க, அப்படி வெளியில வந்துருங்க. அம்மா அந்த இடத்துல கை வச்சு. வைக்காதீங்கம்மா கண்ணுக்கிட்ட. அவ்வளோ. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்தை வெளில வந்த உடனே நம்ம கையில் கொடுத்தா எப்படி தொடுவோம் நம்ம? எப்படி கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவோம்ல அது மாதிரி. ரொம்ப சாஃப்டா தொடுவோம். தொடர்ந்து ரொம்ப வேகமா கிள்ள மாட்டோமாங்க குழந்தைய. பிறந்த குழந்தை சொல்றாங்க, நியூ பார்ன் பேபி, நியூ பார்ன் பேபி, அந்த அளவுக்கு தான் பிரஷர். இந்த இடம் தாங்க தொடணும். நிறைய பேர் நேரா வைக்கிறீங்க. இந்த பஞ்சு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம், இந்த பஞ்சு மாதிரி இருக்க பகுதி மெதுவா வச்சு மெதுவா சுத்துங்க. கை தாங்க சுத்தணும், இப்படிலாம் ஆடக்கூடாதுங்க. கை மூடிக்கோங்க, மெதுவா ஆக்டிவேட் பண்ணணும் இந்த இடம். இதை நம்ம டெய்லி நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா, மசாஜ் பயிற்சியில் கீழே விழுந்தாம்பா, நெத்தியில் அடிபட்டுதுப்பா, பொட்டில் அடிபட்டுது, பொட்டுன்னு நம்ம போக மாட்டோம். ஏன்னா அது உயிரிடங்கள் நம்ம தினமும் என்ன பண்ணுறோம், அந்த பயிற்சியில் ஆக்டிவேட் பண்ணுறோம், நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். இதான் 9வது அடங்கல். சரிங்களா? இன்னும் எத்தனை அடங்கல் இருக்கு? இன்னும் 1 இருக்கு. சரிங்களா? அடுத்தது என்னது? மசாஜ். ஃபேஸ் மசாஜ் செஞ்சு காமிங்க. ஃபேஸ் மசாஜ் யாராவது செஞ்சு காமிங்க. எப்படி பண்ணுவீங்கம்மா? எடுத்தோடனே ரிவர்ஸ் போயிடுவீங்களா? மேல இருந்து கீழே. முதல்ல மேல இருந்து கீழே. என்ன பண்றீங்க? சந்தேகம் டவுட்டா இருக்கு. பண்ணுங்க, ஒரு தடவை பண்ணுங்க, நீங்களே பண்ணுங்க, பரவாயில்லைங்க. அப்பதானே தப்பு கரெக்ட் பண்ணிக்க முடியுங்கம்மா. இந்த பிரஷர் போறாது, அதுக்கு தான் பிரஷரே போறாதுங்க. இந்த பிரஷர் போறாது. நம்ம கொடுக்குற பிரஷர் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இந்த பிரஷர் இங்கேருந்து ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க, கை எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஃபேஸ் இருங்க, ஒரு நிமிஷம் ஃபேஸ் காமிச்சிடுறேங்க. இருங்க பாருங்க, என் கை முகத்தை காமிச்சிருங்க. முதல்ல கை எடுத்து முக காமிங்க. இப்போ எப்படி இருக்கு ஸ்கின்? இப்போ மசாஜ் முடிச்சோன்னா கொஞ்சம் நார்மலா இருக்கா? இப்போ பாருங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணுன்றதுக்காகங்க இது. பாத்துக்கோங்க எப்படி பண்றாங்க பாருங்க. தெரியுதுங்களா ஃபேஸ்ல? இந்த மாதிரி கொடுக்குறீங்க ப்ரெஷர். இத மாதிரி தாங்க கொடுக்கணும். நம்ம ரொம்ப சாஃப்டா கொடுக்குறோங்க. உண்மையாவே ஒன்றும் ஆகாதுங்க. முகம் ஒன்றும் ஆகாது. நீங்க கண்ணை மட்டும் அழுத்தாதீங்க. நிறைய பேர் இந்த மூக்குலயே கான்சென்ட்ரேஷன் பண்றீங்க. பாருங்க, முகத்துல பாருங்க, முகத்துல மொத்தம் 19 வர்மங்கள் இருக்குங்க. இது பாருங்க, இது இருக்கு இல்லையா? இந்த பெண்கள் கல்யாணம் ஆன பெண்கள், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் குங்குமம் வைக்கிறோம். ஏன் தெரியுங்களா? நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே இங்கே வகுடுல இந்த இடத்துக்கு பேர் சீமந்தம்னு பேர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆன உடனே அந்த சீமந்தத்தும் போது முள்ளமன்றி, பழைய காலத்தில் முள்ளை வச்சு கீறி விடுவாங்களாமா. அது இப்போ ரத்தமே வருமா சில பேர்த்துக்கு அந்த சீமந்தம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் மரக்குச்சி வச்சு பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பாருங்கள், வகுடு எடுக்கிறத விட்டுட்டோம் நம்ம பெண்கள். தயவு செஞ்சு வகுடு எடுங்க. இந்த தினம் நீங்கள் வகுடு எடுத்து வார கர்ப்பப்பைக்கு சிறந்த ஒரு, ஏன் அங்கே குங்குமம் வைக்கிறாங்கன்னா, ஆண் பெண் தாம்பத்தியத்துக்கு அந்த கர்ப்பப்பை வாய் திறக்கிறதுக்கு, டெலிவரி நார்மல் டெலிவரி ஆகுங்க. எங்கள் மண்டலத்தில் ஒரு பாப்பாவுக்கு சிசரின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மறுநாள் பெயின் வந்து தான் போச்சு. அங்கே போனோன்னே பெயின் நின்றுடுச்சு. மறுநாள் 5:30 மணிக்கு சிசரின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பூந்தமல்லியில் பெரிய ஹாஸ்பிட்டலில். சாயங்காலம் அந்த பாப்பா ஃபோன் பண்ணிச்சு, நான் போய் அட்மிட் ஆயிருக்கேன், எனக்கு சிசரின் பண்ண சொல்லிட்டாங்கம்மா. கிளாத்தெல்லாம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகல, செக்கப் போன பாப்பா சிசரின் பண்ண சொல்லிட்டாங்க, வலி நின்றுச்சுன்னு. வீட்டுக்கு கொஞ்சம் அருட்காப்பு போடுங்க, பயமாக இருக்குது, சிசரின் வந்தது. நான் வெறும் இந்த இடத்த தாங்க அசிச்சு விட்டு அமிச்சோம். மறுநாள் 4:30 மணிக்கு நார்மல் டெலிவரி ஆகி பொண்ணு பிறந்துச்சு. தயவு செஞ்சு புதுசாக திருமணமான பெண்கள் இல்லை இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல பொட்டு வைக்கும்போது நீங்களே ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு தான் அங்கே வச்சாங்க பொட்டு. பெரியவங்க ஒன்றும் பைத்தியக்காரங்க இல்லை, எல்லாமே சயின்ஸுங்க. அவங்க சொன்னது எல்லாமே சயின்ஸு. நம்ம அவங்க வேறு வேலை இல்லை, பாட்டி கிழவிக்கு சொல்லிட்டு இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோங்க. ஒவ்வொரு விஷயமும் பெரியவங்க சொல்கிறத காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க. அவ்வளோ சூக்ஷ்மங்க. அவங்க படிக்கல, அந்த சயின்டிஃபிக்காக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தானே ஆராய்ச்சி பண்ணணும். சாமிஜி அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. சொல்லால் மட்டும் நம்ம சுயமாக எதுக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த குங்குமம் வைக்கிற இடத்துல ஒரு 7-9 மாதம் அட்லீஸ்ட் ஒரு டெலிவரிக்கு ஒரு 10-15 நாள் முன்னாடி இருந்து நீங்கள் இங்கே நீங்களே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகுங்க லேடிஸ்க்கு. அதுக்கு தான் இங்கே வைக்கிறது. பட்சி நேர் வர்மம்னு பேர். பட்சி வர்மம், பட்சி நேர் வர்மம்னு சொல்லுவாங்க. இதுக்கு திலர்த்த காலம்னு சொல்லுவாங்க. இந்த 3 பாயிண்ட்லையும் நம்ம வைக்கிறோம் பாருங்கள். பெண்கள் இங்கேயும் குங்குமம் வைக்கிறோம், இங்கேயும் வைக்கிறோம், இந்த இடத்துலையும் குங்குமம் வைக்கிறோம் பாருங்கள். அது கர்ப்பப்பை ஆக்டிவேஷனுக்கு. கணவர் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சாமிஜி பயிற்சி பண்ணும்போதே நமக்கு அந்த பயிற்சியில் மசாஜில் வந்துடுது. பண்ணும்போது இங்கேருந்து அழுத்துறோம், இப்படி மூக்குக்கிட்டே அழுத்துறோம்னா இங்கே சைனஸ்க்காக அழுத்துறோம். இப்படி அழுத்தும் போது எல்லாரும் இப்படி கையை தூக்கிடுறீங்க, தூக்காதீங்க.
மூக்கையும் அழுத்தணும், இந்த கன்னத்தையும் இப்படி அழுத்திட்டு வரணும். ஏன்னா மூக்கில் பாருங்க இந்த ஆக்கினை பண்ணுறோம் இல்லையா, இப்படி கை வைக்கும்போது அங்கேயே சேர்த்தா அழுத்துறோம். திலர்த்த காலம், கண்ணாடி காலம், பாலவர்மம், சுண்டிகை வர்மம், மின்வெட்டு வர்மம், 5 வர்மா பாயிண்ட் மூக்கு சார்ந்த பிரச்சனை. அப்போ சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூக்குல சில பேருக்கு எலும்பு வருதுன்னு சொல்லுவாங்க, எலும்பு பெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு மூக்குல வந்து சில பொருட்களுடைய ஸ்மெல்லே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. டஸ்ட் அலர்ஜி, மூக்கெல்லாம் சில ஏதாவது தேவையில்லாத பொருள் படிச்சா மூக்கெல்லாம் பயங்கர கூசுற மாதிரி இருக்கும். சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அத்தனைக்கும் சேர்த்து தான் இந்த பயிற்சி ஃபேஸ் மசாஜ் பண்ணும்பொழுது. அதே மாதிரி கண் அழுத்தும் பொழுது புருவாடங்கள், அதே மாதிரி மந்திர காலம், நட்சத்திர காலம், காம்போதிரி காலம், அண்ணான் காலம். கண்ணில் 5 பாயிண்ட், மூக்கில் 5 10. பட்சி வர்மம், பட்சி நேர் வர்மம், இது ரெண்டும் நெற்றி நரம்பு மண்டலத்துக்கும், இது வந்து கர்ப்பப்பைக்கும். 12 ஆயிடுச்சுங்களா? கன்னத்துல இங்க வந்து வலமூர்த்தி காலம், சன்னி வர்மம். இது ரெண்டும் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா முகவாதம் வராம. ஆமா, முகம் என்றும் தோல் சுருங்காமல் இருப்பதற்கும் முகவாதத்துக்கு. 14 ஆயிடுச்சுங்களா? அடுத்தது இப்படி காது கிட்ட வரும்பொழுது பொய்கை காலம், சுண்ணாம்பு காலம், குற்றி வர்மம், செவி குற்றி வர்மம், உதிர காலம். ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு பிரச்சனைகள், மன அழுத்தம், காது பிரச்சனைகள். இன்னைக்கு நம்ம குரல் எப்படி இருக்கோ, 80 வயசுலயும் நமக்கு 60 வயசு ஆச்சுன்னா குரல் என்ன ஆயிடும்? கண்டிப்பா தடுமாற்றம் வரும், நடுக்கம் வரும். 70 வயசு ஆயிடுச்சுன்னா, 80 வயசு ஆயிடுச்சுன்னா இன்னும் பதன் ஆயிடும் நம்ம குரல்லாம். ஆனா இது டச் பண்ண இன்னைக்கு நம்மளுடைய குரல் வளம் எப்படி இருக்கோ, இது என்ன ஆகும்? கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகும். புரியுதுங்களா? இப்போ 19 பாயிண்ட்ஸ் இந்த பயிற்சியில் நம்ம பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ இது இன்னொரு தடவை நம்ம பண்ணலாமா அந்த பயிற்சி? இப்போ எல்லாரும் பண்ணுங்க. எப்படி பண்ணப்போ நல்லா அப்படி கை வைங்க. உங்களுடைய முழு இருங்க இங்கே வச்சிட்டிங்களா? நல்லா கை இவ்வளோ தூரம் இந்த பாருங்க இப்படி வச்சுட்டிங்களா? நல்லா உங்கள் முகத்தை அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க. 1, உங்கள் முழு பலத்தை கொடுங்க. 2, 3. ஃபர்ஸ்ட் கீழே மட்டும் இறக்கிடுங்க. முதல்ல கீழே மட்டும் தான் இறக்கணும். முடிச்சிங்களா? இப்போ கீழே இருந்து மேலே போகும் பாருங்க. இது பாருங்க, நல்லா இப்படி போங்க. இது பாருங்க, இப்படி போயிட்டு காதுக்கு பக்கவாட்டில் வாங்க. பாருங்க, காதுக்கு பக்கவாட்டில் வாங்க. இப்படி நல்லா இப்படி பக்கவாட்டில் வாங்க. அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும், நல்லா ஹீட்டாக ஒரு மாதிரி முகம் உங்களுக்கு பண்ணும்போது நல்லா தெரியும், சூடு தெரியுங்க உங்களுக்கு முகத்தில். சரிங்களா? இந்த மூக்குக்கு மேலே இந்த இடத்துல வந்து கருவளையம் வரும் பாருங்க நிறைய பேருக்கு. இந்த கருவளையம் வராமல் பாதுகாக்கும் இந்த மசாஜ் பயிற்சி. அப்புறம் இந்த மூக்குக்கு மேலே வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ் நிறைய இருக்கும் பாருங்க, ஷார்ப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ அது அலோபதியில் ஒரு ஸ்டிக்கர் விற்குது அதுக்கு இல்லைங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர் அப்படி போட்டுக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் ஒரு ஸ்டிக்கர், அதை போட்டுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சா, ½ hour கழிச்சா, 15-20 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணலாம்? அந்த ஸ்டிக்கர் அப்படியே எடுத்துட்டோன்னா, அந்த பீல் ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடும்? இந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் அதில் வந்துடும். நம்ம அது பைசா கொடுத்து வாங்கவே வேண்டாம் இந்த பயிற்சியில். உண்மையிலே ரியலி எல்லா பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உதிர்ந்துடும். ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கனாலே ஃபேஸில் those who are doing properly on daily basis. வேண்டாம், தேவையே இல்லைங்க, வேண்டாம், உங்கள் விருப்பம். சரிங்களா? ரைட். அப்போ இந்த மசாஜ் பயிற்சி நம்ம வெறுமை வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இப்படின்றோம் முடிச்சுட்டு வரோமே. அப்போ இந்த பயிற்சிக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா மகரிஷி? என்னங்க அதாங்க இப்படி வரல. உதிரக்காலம் இப்படி வர குரலுக்கு ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு. ஆமாம், திக்குவாய் கூட சரியாயிடும். அதில் சரிங்களா? ரைட். ஆமாம், ஃபேஷியல் பண்ணுறாங்க. ஆமாம், அதுவும் தேவையில்லை. வாழ்க வளம். ரைட். அடுத்தது என்ன பயிற்சி? 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் இருக்கிறதுலேயே மிக சிறந்த பயிற்சி. ஒரு பயிற்சி அப்படி தானே சொல்லிட்டு இருக்கோங்க. சாமிஜி பயிற்சி எதுதான் சிறந்தது இல்லை பாருங்க, எல்லாமே சிறந்தது. 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல்ல பாசிட்டிவ் மெரிடியன் 6, நெகட்டிவ் மெரிடியன் 6, கவர்னிங் மெரிடியன் 1, கான்செப்ஷனல் மெரிடியன் 1. எவ்வளோ ஆச்சு? 14 ஆயிடுச்சுங்களா? இந்த 14க்கு தான் இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் நம்ம கொடுக்குறோம். 1. ரெண்டாவது,
நம்ம உடம்புல இருக்கிற அந்த 72,000 நரம்புகள் 14 இடத்துல பிரான்ச்சஸ். அதுக்கு அந்த 14 பிரான்ச்சை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், டச் பண்ணுறோம். அந்த 14 பிரான்ச் மட்டும் நம்ம டச் பண்ணும் பொழுது அந்த இடத்துல இருந்து நான் இங்கே டச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து பாருங்க, நான் இங்கே டச் பண்ணுறேன், பாயிண்ட் நம்பர் 2ல் டச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இது பாயிண்ட் நம்பர் 1 இல்லையா? இங்கிருந்து ஆற்றல் நேராக இங்கே உள்ள போய் கழுத்துக்கு போய் அங்கிருந்து இந்த கைகள் வழியாக இப்படி வந்து இங்கிருந்து ஆற்றல் நேராக இப்படி வந்து திருப்பி அதே இடத்துல வந்து நிற்கும். புரியுதுங்களா? இங்கே பாயிண்டில் ஆரம்பிச்சு ஆற்றல் நேராக இப்படி போய் கழுத்துக்கு போகும். என்ன, அங்கேருந்து இந்த கைகள் வழியாக இப்படி வரும், வந்து அங்கேயே போய் திருப்பி இந்த கையில் வந்து ஆற்றல் திருப்பி அதே இடத்துல வந்து முடியும். ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். இதில் 6 பாசிட்டிவ் எது எதுன்னு கேட்டிங்கன்னா, வயிறு, சிறுகுடல், பெருகுடல், பித்தப்பை, சிறுநீர்ப்பை, 3 வெப்ப அடுக்கு பெட்டி. 3 வெப்ப அடுக்கு பெட்டின்னு புரியல, தமிழில் சொல்லிடுறேன். ட்ரிபிள் வார்மர். ட்ரிபிள் வார்மர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தெரியாது, எதுவும் தெரியாது அது. ஆமாம், நம்ம உடம்புல வந்து 3 டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் இங்கே தான் இருக்கும். கழுத்து கீழே இருந்து இது வரைக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். மார்பில் இருந்து மேல் வயிறு வரைக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். மேல் வயிறுலேருந்து கீழ் வரைக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அதான் ட்ரிபிள் வார்மர். இதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் திடீர்னு வந்து மதன் ஐயாவை பார்க்குறேன். ஐயா வாழ்க வளமுன்னு சொல்லிட்டு அப்படி கையை கொடுக்குறேன். உடனே கை கொடுத்தோன்னு, என்ன ஐயா உங்கள் கை இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே அவர் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? ஹீட் பாடின்னு சொல்லுவார் இல்லையா? தப்பு. அவர் உடம்பு குளிர்ச்சி பாடி. வெளியில் வந்து உணர்வு சூடு தெரிஞ்சதுன்னா அது குளிர்ச்சி பாடி. வெளியில் வந்து குளிர்ச்சி தெரிஞ்சதுன்னா அது வந்து ஹீட் பாடி. இன்னும் ஏற்றுவோம். புரியுதுங்களா? இப்போ அங்கே கொடுத்துருக்காரு பாருங்க, அனாட்டமி ஆஃப் அப்டமன். இது வந்து இதுதான் வந்து மெடிசனில் இப்படி தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மெடிசனில் இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த அப்டமனுடைய 9 செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இங்கிலீஷ் மெடிசனில் சொல்கிற அந்த டெக்னாலஜி தான் மகரிஷி இந்த பயிற்சியில் வந்து 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். புரியுதுங்களா? இந்த ட்ரிபிள் வார்மர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஐயா வந்து இன்றைக்கி சாப்பாடெல்லாம் நம்ம போட்டாங்க இல்லையா? இன்றைக்கி சாயங்காலம் வந்து எல்லோரும் வந்து இன்றைக்கி நல்ல அன்பர்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இன்றைக்கி போகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்து கிளாஸ் முடிஞ்சோடனே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஐஸ்கிரீம். ஐயா சும்மா சொல்கிறேன், ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிறார் ஐயா. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஐஸ்கிரீம்னு உடனே நான் சாப்பிட மாட்டேன்லாம் போய் சொல்லக்கூடாது யாரும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரீயாக வேறு வருதே. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஐஸ்கிரீமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை விட்டு நம்ம ரிசப்ஷனுக்கு போகிறாங்க, தேவையில்லாமல் இங்கே இருக்குங்க. ரிசப்ஷனில் போனோம், பலகையாக கொடுக்குறாங்க கட் பண்ணி. என்ன பண்ணுவோம்? 2 சாப்பிடவும் மாட்டோமா? சாப்பிட்றோம். நம்ம உடம்புனுடைய டெம்பரேச்சர் என்னது? 98.6. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் என்ன பண்ணோம்? சாப்பிட்டுட்டோம். மைனஸில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்ட உடனே டெம்பரேச்சர் பாடியில் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்துடும். உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல் பாயிண்ட் இருக்கு பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஓசிலன்னா என்ன வேணாலும் சாப்பிட்ருவான் போல்திவன். உன் பாரு இருக்கிற டெம்பரேச்சரையே மாற்றிட்டான். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், செல்ஸுக்கு. உடனே போப்பா, உடனே போய் இவன் டெம்பரேச்சரை சமநிலைப்படுத்துன்னு சொல்லும். உடனே இது என்ன பண்ணும்? செல்களுக்கு மெசேஜ் கொடுக்கும். ஒரு செல்லுக்கு மெசேஜ் கொடுத்தா போகிறோம். அவர் தான் என்ன பண்ணார்? உடனே கூட்டணி போட்டுருவார். உடனே அவர் கட்ட கட்ட கட்டன்னு ஓடி போய் இங்கே